ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ நோய்வர் இங்கிலீஷில் நவுன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். நவுன்ஸை 4 வகையாக பிரிக்கிறாங்க. அது என்னென்ன வகை அப்படிங்கிறத பார்ப்போம். வீடியோவை பாருங்கள். There are 4 kinds of noun in English. ஃபஸ்ட் என்னென்னா காமன் நவுன்ஸ். காமன் நவுன்ஸுங்கில் என்னென்ன வருது அப்படின்னா கேட், பாய், டேபிள் இதெல்லாம் வருது. இது மட்டும் இல்லை, இதுவும் நிறையா நவுன்ஸ் காமன் நவுன்ஸில் வரும். அதாவது காமன் நவுன்ஸ்னால் பொதுவான பெயர் சொற்கள். கேட்டில் எத்தனையோ வகை இருக்குது. பொதுவாக பூனைன்னு சொல்கிறோம். அதில் எத்தனை வகை இருக்கிறதுனால அது தனியாக பிரித்து சொல்லாததுனால கேட் அப்படின்னு சொல்கிறோம். பாய், அதே போல் பாய், ஷார்ட் பாய், டால் பாய், ஸ்மார்ட் பாய், டல் பாய் இப்படியெல்லாம் சொல்கிறோம். அதனால் அந்த மாதிரி ஸ்மார்ட் பாய், டல் பாய்னு குறிக்காமல் பாய்னு சொல்கிறதுனால அது பொது பெயர் ஆகிடுது. அதே போல் டேபிள் அப்படி சொல்லும்போது அது டைனிங் டேபிள் இருக்குது, ரீடிங் டேபிள் இருக்குது, ரைட்டிங் டேபிள் இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறதுனால டேபிளை பொதுவாக சொல்கிறதுனால இங்கே டேபிள் காமன் நவுன் ஆகிடுது. அடுத்தது ப்ராப்பர் நவுன்ஸ். ப்ராப்பர் நவுன்ஸில் ஒருத்தரோட பேர் அல்லது ஒரு இடத்தோட பேரை சொன்னோம்னா அது ப்ராப்பர் நவுன்ஸ்னு சொல்லிடுறோம். எக்ஸாம்பிளை பாருங்கள். மோகன், மிஸ்ஸஸ் சர்மா, டெல்லி அப்படின்னு கொடுத்துருக்கு. அடுத்தது அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ். நம்ம கண்ணால் பார்க்க முடியாதவைகள், உணர்வுகளில் புரிஞ்சிக்க முடியக்கூடிய விஷயங்கள், அதெல்லாம் அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ் அப்படின்ட்டு தலைப்பில் வந்துடும். பாருங்கள், எக்ஸாம்பிள் பாருங்கள். அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ் பியூட்டி, கரேஜ், ஃபியர், ஜாய். இதெல்லாம் நம்ம கண்ணால் பார்க்க முடியாது, உணராதான் முடியும். அதனால் இதெல்லாம் அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ். அடுத்தது கலெக்டிவ் நவுன்ஸ். கலெக்டிவ் நவுன்ஸில் என்ன வருது அப்படின்னா ஃப்ளாக், குரூப், ஷுவாம், டீம், இந்த மாதிரி குரூப்பாக வர்றது அதெல்லாம் நம்ம கலெக்டிவ் நவுன்ஸ்னு சொல்லிடுறோம். அடுத்தது ப்ளூரல்ஸ். த ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் அ நவுன் இஸ் யூஸ்வலி மேட் பை ஆடிங் எஸ், இஎஸ், ஐஎஸ், விஎஸ் எக்ஸெட்ரா. இப்போ நவுனோட எஸ் சேர்க்குறதுனால, இஎஸ் சேர்க்குறதுனால, ஐஎஸ் சேர்க்குறதுனால, இல்லை விஎஸ் சேர்க்குறதுனால அது ப்ளூரல் ஃபார்ம் ஆக்கலாம் அப்படிங்கிற சொல்லிருக்கு. அதுக்கு கீழே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு. டேங்கிறது டேஸ்ன்னு கொடுத்துருக்கு, டாக்ங்கிறது டாக்ஸ்ன்னு கொடுத்துருக்கு, டொமேட்டோஸ்ன்னு கொடுத்துருக்கு, ப்ரஷஸ்ன்னு கொடுத்துருக்கு, பேபிஸ்ன்னு கொடுத்துருக்கு. இந்த பேபியில் அந்த ஒய் கடைசியில் இருக்க ஒய் மாறி ஐஎஸ்ன்னு மாறிடுது ப்ளூரலில். அதே போல் கண்ட்ரியில் கடைசியில் இருக்க ஒய் மாறுதல் அடைஞ்சு ஒய்யை எடுத்துகிட்டு ஐஎஸ் போட்டுவிட்றோம் ப்ளூரலில். அடுத்தது லோஃபில் கடைசியில் இருக்கிற எஃப் எடுத்துகிட்டு விஎஸ் சேர்த்து ப்ளூரல் ஆகிடுது. அதே போல் ஒய்ஃபில் கடைசியில் இருக்க எஃப்இ எடுத்துகிட்டு விஇஎஸ் சேர்த்து ஒய்ஃப்ஸ் ஆகிடுது. இந்த மாதிரி ப்ளூரல் ஃபார்ம் ஆகிடுது. அடுத்த 2 பாருங்கள். எ ஃபியூ நவுன்ஸ் ஃபார்ம் தர் ப்ளூரல் பை எ வவல் சேஞ்ச். இப்போது ஒரு நவுன் இருக்குன்னா வவல் மாறுதல்னால அது ப்ளூரல் ஃபார்ம் ஆகுது. எக்ஸாம்பிளை பாருங்கள். ஃபுட்டுங்கிறது ஃபீட்னு ஆகுது, வவல் மாறிடுது. ஃபுட்டு ஓவோங்கிறது ஈன்னு மாறிடுது. மேன்ங்கிறது மென் ஆகிடுது. மவுஸுங்கிறது மைஸ் ஆகிடுது. டூத்துங்கிறது டீத் ஆகிடுது. இந்த மாதிரி வவலை மாற்றுறதுனால அது ப்ளூரல் ஃபார்ம் உண்டாகுது. அடுத்தது வீடியோ பாருங்கள். அன்கவுண்டபிள் நவுன்ஸ். எண்ண முடியாத பெயர் சொற்கள். அந்த பெயர் சொற்களுக்கு அன்கவுண்டபிள் நவுன்ஸ் சொல்கிறோம். அதுக்கு வேற ஒரு பேர் நான் கவுண்ட் நவுன்ஸுங்கிற நோனஸ் நான் கவுண்ட் நவுன்ஸ் அல்லது மாஸ் நவுன்ஸ் அப்படிங்கிற வேற ஒரு பேர் இருக்குது. மாஸ் நவுன்ஸுங்கிற பேர் இருக்குது, நான் கவுண்ட் நவுன்ஸுங்கிறது பேர் இருக்குது. நேம்ஸ் ஆஃப் சப்ஸ்டன்சஸ் என்னென்ன அது கீழே வரும் அன்கவுண்டபிள் நவுன்ஸில் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரெட்டு, க்ரீம், பேப்பர், வாட்டர், டீ, காஃபி, டஸ்ட், ஐஸ், சாண்ட், கிளாத், ஜாம் இதெல்லாம் அன்கவுண்டபிள் நவுன்ஸில் வந்துடும். அடுத்தது பாருங்கள். அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸு. நான் சொன்னேன் அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸை நம்ம கண்ணால் பார்க்க முடியாதுன்னு சொன்னேன். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிட்டி, ஃபியர், ஹாரர், கரேஜ், ஹெல்ப், ஒர்க் இதெல்லாம் எண்ண முடியாது, பார்க்கவும் முடியாது. அதனால் இது இந்த அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ் அன்கவுண்டபிளாக வந்துடுது. அடுத்தது பாருங்கள். ஆல்சோ கன்சிடர்ட் அன்கவுண்டபிள் இன் இங்கிலீஷ்.
வேறு சில நவுன்ஸும் அன்கவுண்டபிள்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க. அது என்ன? லக்கேஜ், பேக்கேஜ், டேமேஜ், ஃபர்னிச்சர், வெதர், இந்த மாதிரி நவுன்ஸையும் நம்ம அன்கவுண்டபிள் நவுன்ஸில் கொண்டு வந்துடலாம். ஓகேயா? அடுத்து பாருங்கள், சம் யூஸ்ஃபுல் எக்ஸ்ப்ரெஷன்ஸு. அதாவது நம்ம வீட்டுக்கு நம்ம அப்பாவை பார்க்குறதுக்கு ஒருத்தர் வர்றாரு. யாரோ ஒருத்தர் வர்றாங்க. அவர் வந்து அப்பா எங்கன்னு கேட்குறாரு. அவர் பேரை சொல்கிறாரு, ராஜான்னு சொல்கிறாரு. நமக்கு தெரியாது, ராஜாங்கிறத யாருன்னு தெரியாது. அப்பா இல்லைன்னு சொன்னோன்னா அவர் போயிடுறாரு. அப்போது அப்பா வந்தவுடனே நம்ம என்ன சொல்கிறோம்? அப்பா, ராஜான்னு ஒருத்தர் வந்தார் அப்படி சொல்கிறோம். நமக்கு தெரியாததுனால, அந்த ராஜாவை நமக்கு முன்ன தெரியாதனால நம்ம என்ன சொல்கிறோம்? ராஜான்னு ஒருத்தர் வந்தார் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது ராஜாங்கிறவர் ஏற்கனவே நமக்கு தெரியும் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம்? ராஜா வந்தார்ப்பா அப்படின்னு சொல்லுவோம். அதே தான் இங்கிலீஷ்லேயும் இங்கே சொல்கிறாங்க. பாருங்கள், வீடியோ பாருங்கள். ஏ கேன் பி பிளேஸ்டு பிஃபோர் மிஸ்டர், மிஸ்ஸஸ். Miss plus surname. ஏ மிஸ்டர் சர்மா, ஏ மிஸ்ஸஸ் சர்மா, ஏ மிஸ் சர்மா. ஏ மிஸ்டர் சர்மா மீன்ஸ் எ மேன் கால்டு சர்மா. ஏ மிஸ்டர் சர்மான்னா அதனுடைய அர்த்தம் என்ன? ஷர்மான்னு ஒருத்தர் அப்படின்னு அர்த்தம். அண்ட் இம்ப்ளைஸ் தட் ஹீ இஸ் எ ஸ்ட்ரேஞ்சர் டு த ஸ்பீக்கர். அது எதை குறிக்குதுன்னா, மிஸ்டர் சர்மா ஸ்பீக்கருக்கு முன்ன பின்ன தெரியாதவர், அந்நியர்னு அர்த்தம். இப்போது நமக்கு சர்மா ஏற்கனவே தெரியும் அப்படின்னு என்ன சொல்லுவோம்? மிஸ்டர் சர்மா அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏ போட மாட்டோம். அதான் அடுத்தது கொடுத்துருக்கு. மிஸ்டர் சர்மா வித்தவுட் ஏ இம்ப்ளைஸ் தட் த ஸ்பீக்கர் நோஸ் மிஸ்டர் சர்மா. மிஸ்டர் சர்மான்னு ஏ இல்லாமல் சொன்னால் அப்படின்னு என்ன அர்த்தம் ஆகுது? ஸ்பீக்கருக்கு மிஸ்டர் சர்மா ஏற்கனவே தெரியும்னு அர்த்தமாகுது. புரியுதா? ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லெட் அஸ் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ.